1947 இந்தியா பார்ட்டிஷன் ஆன அப்போ லேக்ஸ் கணக்கான பீப்புள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் வந்தாங்க. அப்போது நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆச்சு. அப்படி குடிபெயர்ந்த பீப்புளோட குடியுரிமை பற்றி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் இந்தியாவோட சிட்டிசன், அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, அண்ட் தேர்ட் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் என்ன ஆகும். இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கறது தான் ஆர்டிகல் 6 and 7 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லா டெஸ்க். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 6 மற்றும் ஆர்டிக்கல் 7 இது என்ன சொல்லுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 6, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன் who have migrated to India from Pakistan. அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆன குடிபெயர்ந்த பீப்புள்ஸோட குடியுரிமை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 6. 1947 பார்ட்டிஷன் அப்புறம் ரொம்ப பேர் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன யோசித்தாங்க அப்படின்னா, இவங்களை இந்தியன் சிட்டிசனாக அக்செப்ட் பண்ணலாமா. அதுக்கு ஆன்சர் தான் ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6 படி மைக்ரேட் ஆகிற பர்சன், அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த பர்சன் இந்தியாவோட டெரிட்டரி, அதாவது பார்ட்டிஷனுக்கு முன்னாடி ஒரு இந்தியாவோட டெரிட்டரி இருந்திருக்கும்ல, அந்த டெரிட்டரியில் அவங்க பார்ன் ஆகிக்கணும், ஆர் அவங்களோட பேரண்ட்ஸ் இங்கே பிறந்திருக்கணும், ஆர் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கே பிறந்திருக்கணும். அதாவது இந்த ஆர்டிகல் 6 என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு பர்சன் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிஷன் டைமில் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரூட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் செகண்டு ஒரு டேட் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 ஜூலை 1948. இப்போது இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் இந்த டேட்டுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் எந்த மாதிரி குடியுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பிஃபோராக வந்துட்டாங்க, அதாவது 19 ஜூலை 1948க்கு முன்னாடி ஒரு பர்சன் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா, பிஃபோர் 19 ஜூலை 1948க்கு வந்து நம்ம இந்தியாவில் அவர் கண்டினியூஸாக ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் இந்த ஆர்டிக்கல் கீழே இந்தியாவோட குடிமகன் ஆகலாம். இந்த 19 ஜூலை 1948க்கு அப்புறம் வராங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சர்ன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் தென் அட்லீஸ்ட் 6 மந்த்தாவது அவங்க இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ ஆர்டிகல் 6 ஓவரால் என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுக்கப்படும், அவங்களோட குடியுரிமை எப்படி இருக்கும், இந்தியாவில் அவங்க குடியுரிமை என்ன, அவங்க எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிகல் 6 சொல்லியிருக்க கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவங்க இந்தியாவோட குடிமகன் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 7 பார்க்கலாம். ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் மைக்ரண்ட்ஸ் டு பாகிஸ்தான். நம்ம ஆர்டிகல் 6லையும் 7லையும் எதை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மைக்ரேஷன் பற்றி தான் பார்க்குறோம். ஆர்டிகல் 5 நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம், டொமிசில், அவங்களோட இருப்பிடம் பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 6 and 7 பேசிக்காக நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா குடிபெயர்தல், இதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். இப்போ ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்களோட சிட்டிசன்ஷிப், அவங்களோட குடியுரிமை இந்தியாவில் என்ன, அவங்களோட குடியுரிமை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியாது அவங்களால. அதை தான் ஆர்டிகல் 7 சொல்லுது. பார்ட்டிஷன் டைமில் சில பீப்புள் இந்தியா விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு பர்மனண்ட்டாகவே போயிட்டாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் பாகிஸ்தானை அவங்க சூஸ் பண்ணதுனால இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்க வந்து அவங்களுக்கு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு மெயின் ரூல் இருக்குது, அதாவது மார்ச் 1, 1947க்கு மேலே பாகிஸ்தானுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் கீழே சொல்கிறாங்க. பட் இங்கே ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன் இருக்குது, இந்த ஆர்டிக்கலில் பேசப்பட்டிருக்கு. லேட்டர் பாகிஸ்தான் போன அப்புறம் இந்தியாவுக்கு அவங்க திருப்பி அனுப்பப்படுறாங்க. இங்கேருந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க. அதாவது திருப்பி அப்படி வரவங்க பெர்மிட் ஃபார் ரீசெட்டில்மெண்ட் ஆர் பெர்மனண்ட் ரிட்டன், அந்த மாதிரி அஃபீஷியல் பெர்மிட்டோட ரிட்டன் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்ச் 1, 1947க்கு அப்புறம் இந்தியா விட்டு பாகிஸ்தானுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஆனால்
அவங்க வந்து கவர்மெண்ட் பெர்மிட்டோடு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மைக்ரேஷன் கீழே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு கேஸ் லாஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டேட் ஆஃப் பீகார் வர்சஸ் அமர் சிங். இந்த கேஸில் வந்து ஒரு மேரிட் உமன் வந்து March 1, 1947 ஆஃப்டர் அதுக்கப்புறமா வந்து இந்தியாவிலேருந்து அவங்களோட ஹஸ்பண்டை விட்டுட்டு பாகிஸ்தான் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்களோட டொமிசில் இந்தியாவில் இருக்குன்னும் அவங்களோட ஹஸ்பண்டோட இடம் தான் தன்னோட டொமிசில் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்போது அந்த டொமிசில் பேஸ் பண்ணி நான் வந்து இந்தியாவோட குடிமகள் தான் அப்படின்னு அவங்க ஆர்கியூமெண்ட்டும் வைக்கிறாங்க. கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே அவங்க வந்து ஆஃப்டர் மார்ச் தானே போயிருக்காங்க, அப்போ இங்கே நம்ம வந்து Article 7 எடுத்துக்கலாம். அந்த 7க்கு கீழே ஹஸ்பண்டோட இடம் வந்து மனைவியோட இடம் கிடையாது. இவங்க வாலண்டியராக அங்கே போனதுனால அவங்களுக்கு நம்ம இந்தியாவோட குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மெயினாக ஒரு ரூல் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த Article 5 புறக்கணித்து Article 7 செயல்படும் அப்படின்னும் சொல்லிடுறாங்க. அண்ட் தென் செகண்ட் கேஸில் என்ன, அப்துல் ஷமத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, இந்த Article 7, 6 கீழே மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதோட அந்த குடிபெயர்தல் அப்படிங்கிற பதத்தோட மீனிங்கை வந்து ஒரு மணமான பெண்மணியோட உறைவிடம் வந்து கணவனின் உறைவிடத்தை சாரும் என்பது வராது அப்படின்னு இந்த கேஸ்லேயே சொல்லிடுறாங்க. இந்த Article 6 and 7 வந்து பேசிக்கலி சிட்டிசன்ஷிப் எப்படி வந்து மைக்ரேஷனில் வந்தவங்களுக்கு எப்படி கிளைம் ஆகும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த டேட்ஸ் 19 July 1948 and 1 March 1947. Article 6 and 7. Article 6 என்ன சொல்லுது, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. அண்ட் 7 என்ன சொல்லுது, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க. இவங்களோட சிட்டிசன்ஷிப் எப்படிலாம் இருக்கும், அதன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்